ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் மெயிற்றினை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் காலை வணக்கம். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். திருமூலரின் திருவடிகளையும் விநாயகரின் திருவடிகளையும் வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். தரை தொட்டு கும்பிட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கறனால ஒரு ஸ்பெஷல் செஷன் மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம்னு நினைச்சோம். விநாயகருக்கும் நம்ம உடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எதுக்கு விநாயகர் சதுர்த்தியோட நம்ம யோகா கிளாஸ நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு தோணும். அதுக்காக தான் சும்மா ஒரு சின்ன புரிதலுக்காக தான் இந்த கிளாஸ். நம்ம உடல்ல நிறைய சக்கரங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது 7 சக்கரங்கள். அந்த 7 சக்கரங்கள் நம்ம நிறைய வகுப்புல பார்த்துட்டோம். எல்லாருக்குமே ஓரளவு தெரியும் நம்ம உடல்ல முதல் சக்கரம் எங்க இருக்கு, அது என்ன செய்யும். நம்ம நிறைய கிளாஸ் பார்த்துருக்கோம். முதல் சக்கரத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நமக்கு தனி ஞானம் வேணும். நிறைய ஞானிகள் சித்தர்களாலேயே அந்த முதல் சக்கரத்தை முழுமையா உணர்ந்துக்க முடியல. ஓரளவு உணர்ந்தவர் தான் திருமூலர். ஓரளவு உணர்ந்ததுக்கே அவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து பல விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நாம இன்னைக்கு பார்க்கலாம். அந்த மூலாதாரம் தான் நம்ம விநாயகரோட தொடர்பு படுத்தி பார்க்க போறோம். அதனால இன்னைக்கு மூலாதாரத்தை மட்டும் பார்க்கலாம். மூலாதாரம் தான் முதல் சக்கரம். அந்த பேர்லயே என்ன வந்துருதுன்னா மூல ஆதாரம். ஆதாரம்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அதை மையமா வச்சுதான் எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். மூலம் அப்படிங்கிறதும் அதுதான் மூலப்பொருள், அதுல இருந்துதான் எல்லாமே வருது அப்படிங்கறது அர்த்தம். இப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முதல் சக்கரம் மூலாதாரம், அதுதான் வேர் சக்கரம், ரூட் சக்கரா. அதுல இருந்துதான் நமக்கு எல்லாமே வருது. மற்ற சக்கரங்கள், இந்த உடல், நம்ம மனம் எல்லாமே அந்த முதல் சக்கரத்துல இருந்துதான் வருது. அதுதான் மூலாதாரம். இந்த மூலாதாரத்தை யார் கண்டுபிடிச்சா, யாரு பார்த்தா, யாரு அதெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்றோம். அந்த மொழி தோன்றுவதற்கு முன்னாடியே வாழ்ந்த சித்தர்கள் கண்டுபிடிச்சதுதான் இந்த முதல் சக்கரம். அதற்கான வடிவம் எல்லாமே அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க. இந்த சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா, சக்கரம்ங்கிறது ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, எனர்ஜி. இதத்தான் நம்ம சக்கரம் அப்படின்னு சொல்றோம். ஒரு இடத்துல 2 நரம்புகளுக்கும் அதிகமான நரம்புகள் சந்திக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஒரு சக்தி ஓட்டம் மாதிரி இருக்கும். அது பார்க்க எப்படி இருக்கும்னா, 2 டியூப்ல இருந்து தண்ணிய ஒரே பாத்திரத்துல நம்ம உள்ள விட்டோம்னா அது விழுற ஃபோர்ஸ்ல அந்த இடத்துல ஒரு சக்கரம் மாதிரி, ஒரு சுழல் மாதிரி சின்னதா நம்ம பார்ப்போம். அதே மாதிரிதான் நம்ம உடல்லையும் 2க்கும் அதிகமான நரம்புகள் சேரும்போது அதுல இருந்து வரக்கூடிய இரத்த ஓட்டம், பிராண ஓட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு சக்கரம் போல ஒரு சுழலை ஏற்படுத்தும். அதுல இருந்து ஒரு எனர்ஜி வரும். அந்த ஆற்றலை தான், அந்த சக்திக்கு தான் நாம மூலாதார சக்தி, மூலாதார ஆற்றல் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப அந்த சக்கரத்தை பார்க்க முடியுமானா அது பார்க்க முடியாது. அந்த சக்தியை நம்மளால உணர முடியும். அப்ப அந்த காலத்துல அதை உணர்ந்திருக்காங்க. ஆனா அந்நேரம் மொழியே கிடையாது. அப்ப அவங்க உணர்ந்ததை இன்னொருத்தவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வச்சிருப்பாங்க அப்படின்னா வடிவங்கள் மூலமா புரிய வச்சிருப்பாங்க. ஒரு ஓவியமா அவங்க வரைந்து காமிச்சிருப்பாங்க, சிலைகளா செதுக்கி காமிச்சிருப்பாங்க. மரங்கள்ல எல்லாம் அவங்க உணர்ந்ததை அவங்க வரைந்து மற்றவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அப்ப ரொம்ப காலமா மொழி தோன்றுவதற்கு முன்னாடி அவங்க சைகைகள், இந்த குறியீடு மூலமா அவங்க உணர்ந்ததை இன்னொருத்தவங்களுக்கு பகிர்ந்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வரும்போது மொழி தோன்றுச்சு. ஆனா அதுக்கு வடிவம் வரல. அத நம்ம எழுதி பாதுகாக்கிறதுக்கெல்லாம் முடியல. அப்ப அந்த அந்த வரைந்த உருவங்கள், வடிவங்கள்ல இருந்து கற்பனையா நிறைய கதைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க.
கதைகள் சொல்லும் போதுதான் அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்க முடியுது. அது வந்து ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கதைகள் மூலமா தான் எடுத்து செல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் இந்த ஓலைச்சுவடி வருது. அப்புறம் அதுல எல்லாத்தையும் பதிஞ்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்றோம். பென் டிரைவ்ல நிறைய வந்துருச்சு. அப்ப அந்த காலத்துல அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஒரு விஷயத்த வந்து கதைகள் மூலமா தான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது புரியுதோ புரியலையோ, அது உண்மையா பொய்யா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம அந்த அந்த அதுக்கு உயிர் தர மாதிரி அந்த கதைகள் மூலமா தான் இப்ப வர அத வந்து நாம உணர்ந்துகிட்டு இருக்கோம். அத நம்புறோம். அத புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். இன்னைக்கு அந்த இந்த மூலாதாரத்துக்கு அவங்க சொன்ன கதைகள் ஒரு ஞானி அதை உணர்ந்து அதை வடிவமைக்கிறாங்க. அடுத்து அதுல இருந்து வந்த கதைகள் அப்புறம் எப்படி அது அது எல்லாமே இந்த உடலோட எப்படி பொருந்துது. இப்ப நம்ம அந்த கதைகளை தனியா பிரிச்சிட்டோம். இந்த சக்கரங்கள் இந்த உடலை தனியா பிரிச்சிட்டோம். அது ரெண்டையும் நமக்கு வந்து பொருத்தி பார்க்க தெரியல. அதுக்காக தான் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து இது இரண்டையும் நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம். மூலாதாரத்துக்கு சித்தர்கள் கொடுத்த வடிவம் என்ன அப்படின்னா, ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டத்துக்கு வந்து 4 இதழ்கள். அந்த சக்கரம்னா அதுக்கு அந்த ஃபேன் மாதிரி இப்படி சுத்தும் இல்லையா, அது மாதிரி 4 இதழ்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதற்கு ஒரு நிறம் கொடுத்திருக்காங்க, சிவப்பு நிறம். அப்புறம் அதுக்குள்ள ஒரு சதுரம் இருக்கும், ஸ்கொயர் சொல்லுவோம் இல்லையா, சதுரம் இருக்கும். அந்த சதுரத்துக்கு வந்து மஞ்சள் நிறம் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் அதுக்குள்ள 4 தலையோட ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி. நம்ம 4 தலை அப்படின்னாலே பிரம்மா படைத்தல் தொழில் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரம்மா வந்து ஒரு தாமரையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த சக்கரத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் அதுல வந்து யானை படம், அந்த யானை அதுக்குள்ள இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த யானைக்கே கடவுள் அமைப்பா ஒரு விநாயகர் வடிவம் கொடுத்து இதையெல்லாம் சேர்ந்ததுதான் முதல் சக்கரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன உணர்ந்திருக்காங்க அப்படின்னா, அந்த முதல் சக்கரத்தோட ஆற்றல் வந்து இப்படியெல்லாம் இருக்கு. ஒரு விநாயகருடைய ஆற்றல் அந்த சக்கரத்துல இருக்கு. பிரம்மாவுடைய தொழில் அந்த சக்கரத்துல இருக்கு அப்படின்னு இந்த மறைமுகமா இந்த குறியீடு மூலமா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்ப அது அப்படியே இருக்கட்டும். நம்ம கதைகள் பார்க்கலாம். கதைகள் மூலமா இது எப்படின்னு ஒரேதான் நம்ம பார்த்தாலும் போர் அடிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கதையும் இந்த சக்கரத்தையும் ரிலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில ஆசனங்கள், இந்த மூலாதாரத்துக்கு என்ன ஆசனங்கள் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு சின்ன கதை பார்க்கலாம். இப்ப முதல் கதை வந்து விநாயகர் எப்படி தோன்றினாரு அப்படிங்கிறதுக்கான கதை வந்து, பார்வதி குளிக்க போகும்போது அவங்களுக்கு அந்த உடம்புல இருக்கிற அழுக்க ஃபுல்லா அவங்க வந்து திரட்டி அந்த அழுக்குல இருந்து ஒரு ஒரு பிள்ளையார் மாதிரி ஒரு உருவம் பிடிச்சு வைப்பாங்க. அதுதான் விநாயகரா வருது. ஒரு குழந்தையா இருக்கும், அப்புறம் தலையை வெட்டுவாங்க, அப்படி நிறைய கதைகள் வரும். அதாவது உடல்ல இருக்கிற அழுக்க எடுத்து வைக்கிறது தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி நம்ம கதைகள் படிச்சிருக்கோம். அந்த பிள்ளையாருக்கும் சும்மா இப்படி ஒரு முக்கோண வடிவத்துல நம்ம இப்படி பிடிச்சு வச்சுட்டாலே அத பிள்ளையார்னு சொல்லுவோம். அப்ப அழுக்கு தான் பிள்ளையாரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆஹ் அந்த சாணத்தை கூட நம்ம பிடிச்சு வச்சிருவோம். மற்ற மற்ற கடவுளுக்கெல்லாம் அப்படி நம்ம இது பண்ண மாட்டோம். பிள்ளையார வந்து அந்த சாணத்துல கூட பிடிச்சு வைப்போம். ஏன்னா அழுக்கு தான் பிள்ளையார், கழிவு தான் பிள்ளையார் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு வந்து புரிய வச்சிருப்பாங்க. இப்ப அழுக்கு கழிவு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்குன்னா நம்ம நிறைய சத்தான விஷயங்களை சாப்பிடுறோம், நிறைய நல்ல விஷயங்களை கேட்கிறோம் அப்படிங்கிறது இரண்டாவது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத அழுக்கு வெளியே போகணும், கழிவு வெளியே போகணும், தேவையில்லாத எண்ணங்கள் வெளியே போகணும். இது எல்லாம் வெளியில போனாதான் தேவையானதை நம்ம உள்ள கொண்டு வந்து வச்சுக்க முடியும். அப்ப நமக்கு தேவையானதே நம்ம உடல்ல இருக்கிற அழுக்க வெளியே அனுப்பணும். அப்ப அந்த முக்கியமான தொழிலை யார் செய்யறா அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கிற அந்த மூலாதார சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் வந்து செய்யுது. மூலாதார சக்கரத்தோட ஆற்றல் நம்ம உடல் முழுவதும் போறதுனாலதான் எங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து அது கீழ் நோக்கி கொண்டு வந்து நமக்கு வெளியே அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்ப முதல் கடவுள் யாரு அப்படின்னா, மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் தான் வந்து முதல் கடவுள். அப்ப நம்ம எது செஞ்சாலும் விநாயகரை தான் கும்பிடுறோம். நம்ம
ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுனாலும் பிள்ளையார் சொல்லின்னு விநாயகருக்கு தான் பெயர் வச்சு அவரை கும்பிட்டுட்டு தான் இது பண்றோம். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள இருக்கிற கழிவை ஃபுல்லா அவர் தான் வெளியே அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அதனால மூலாதாரத்துக்குரிய கடவுளா நம்ம வந்து விநாயகரை வைக்கிறோம். விநாயகர்ங்கிறது வேற எதுவும் கிடையாது, நம்ம உடல் கழிவை வெளியே அனுப்பக்கூடிய கடவுள். இப்ப நம்ம பயிற்சிக்கு வரலாம். நம்ம உடல்லையும் மூலாதார சக்கரம் தான் உடல் கழிவுகளை வெளியே அனுப்ப போகுது. அப்ப அந்த மூலாதார சக்கரம் எங்க இருக்குன்னா ஆசன வாய்க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப அதை எப்படி நம்ம இயக்கலாம், எப்படி அதை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கலாம்னா கால்கள் மூலமா தான் ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். கால்களுக்கு நம்ம கொடுக்கிற பயிற்சி தான் மூலாதாரத்துக்கான பயிற்சி. நின்ற நிலையில கால்களுக்கு சின்ன பயிற்சி கொடுக்கலாம். திரும்ப அதுல உள்ள அந்த மற்ற சிம்பிள்க்கெல்லாம் என்ன பொருள்னு அடுத்து பார்க்கலாம். எந்திரிச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் நாம செய்த பயிற்சி எல்லாமே கால்களுக்கான பயிற்சி. கால்களை நல்லா அசைக்க முயற்சி பண்ணும். அஸ்வினி முத்திரை நடக்கிற மாதிரி கால்களுக்கு பயிற்சி கொடுத்தோம். இந்த பயிற்சி அனைத்துமே நம்ம உடல்ல கழிவுகளை தேங்க விடாம வெளியே அனுப்புறதுக்கான பயிற்சி. எப்படி வெளியே அனுப்புறோம், அந்த மூலாதார ஆற்றலை அதிகமாக்கும் போதுதான் அந்த கழிவுகள் நீக்கம் சீராக நடைபெறும். இப்ப அடுத்த அந்த மூலாதாரத்துக்குரிய அத பார்க்கலாம். மூலாதாரத்துல வந்து சதுரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சதுரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அசையாதுன்னு அர்த்தம். இப்ப ரவுண்டு போட்டிருக்காங்கன்னா அந்த ரவுண்டு வந்து மூவ் ஆகும், ஏதாவது ஒரு பக்கம் மூவ் ஆகும்னு அர்த்தம். ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க, மேல் நோக்கிய முக்கோணம் அப்படின்னா அது மேல போகுதுன்னு அர்த்தம். கீழ் நோக்கிய முக்கோணம் அப்படின்னா அது கீழே போகுதுன்னு அர்த்தம். இது வந்து சதுரம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா இது வந்து அசைக்க முடியாது, ரொம்ப வந்து வலிமையானது அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கொயர் வந்து உணர்த்துறது. அது ஒரு திடமானது அப்படின்னு சொல்றது. அப்ப எத்தனை சக்கரங்கள் இருந்து எவ்வளவு ஆற்றல் வந்தாலும் மூலாதார சக்கரத்துல இருக்கிற அந்த ஆற்றல் தான் ரொம்ப வலிமையானது, அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்றத உணர்த்துற மாதிரி ஸ்கொயர் இருக்கும். அந்த சதுரம் அப்படின்னாலே நான்குன்னு அர்த்தம். அந்த சதுரத்துக்கு நான்கு பக்கம் இருக்கும். அது 4 அப்படிங்கிறது நான்கு திசைகளை காட்டும். நம்ம பஞ்சபூதங்கள்ல திசைகள் எந்த பூதத்துக்கு இருக்கும் அப்படின்னா நிலத்துக்கு மட்டும்தான் திசை இருக்கும். நீருக்கு, காற்றுக்கு, நெருப்புக்கு திசை இருக்காது. நம்ம நிலத்துக்கு மட்டும்தான். நம்ம வீடு வந்து வடக்க பார்த்து இருக்கு, கிழக்கால போகணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே நிலத்தை குறிக்கிறது. நிலத்துக்கு தான் நான்கு திசைகள் உண்டு அப்படிங்கிறத காட்டுற மாதிரியும் இந்த சக்கரத்துல நிலம் தொடர்பான அனைத்துமே இதுல இருக்கு. நிலத்துல இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் இந்த சக்கரத்துல இருக்கு. நிலம் எப்படி ஒரு விஷயத்த வந்து மக்குமோ, நிலத்துல நம்ம எதை போட்டாலும் அதை மக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதுல உயிர் இருக்குன்னா அந்த உயிரை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணும். பொறுமை அப்படின்னா நிலத்தை தான் சொல்லுவோம். அப்ப அந்த பொறுமை குணம் இது எல்லாமே எங்க இருக்குன்னா மூலாதார சக்கரத்துல இருக்கு. அப்ப அந்த ஒரு சின்ன ஸ்கொயர் அப்படின்னு சொல்றது மூலமா வெளியில நிலம் என்னெல்லாம் தொழில் செய்யுமோ அது எல்லாத்தையுமே இந்த முதல் சக்கரம் மூலாதாரம் செய்யும் அப்படிங்கிறது தான் பொருள். அந்த நிலத்துக்கு எதுக்கு யானைய வந்து வடிவமா கொடுத்திருக்காங்க அப்படின்னா யானைக்கு என்னெல்லாம் தன்மை இருக்கோ அது எல்லாமே இந்த சக்கரத்துக்கு இருக்கும். யானை தான் நிலத்துல வாழக்கூடியதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான அனிமல். எப்படி அந்த சதுரம் அவ்வளவு வலிமை அப்படின்னு சொல்றாங்களோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு வந்து யானைய வச்சிருக்காங்க. யானை வந்து நிலமும் நீரும் கலந்து இருக்கக்கூடிய இடத்துலதான் அது ஆரோக்கியமா இருக்கும். சேர வந்து அது உடம்புல பூசிக்கும். இந்த மாதிரி தான் அதோட உடலை அது வந்து பார்த்துக்கும். நிலம் தனியா யானைய தனியா நம்ம வந்து பிரிக்க முடியாது. நிலத்தோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விலங்கு தான் யானை. அப்ப யானைக்கு தான் மற்ற விலங்குகளை விட நிலத்தினுடைய தன்மை அதிகமாகவும் இருக்கும். நிலத்தை பத்தின எல்லா புரிதலும் யானைக்கு வந்து அதிகமா இருக்கும். அது நிலம் அப்படின்னு குறிக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து யானை இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா யானைக்கு வந்து என்ன பவர் இருக்கும்னா ஒரு ஒரு யானை இருக்கு,
அந்த யானை வந்து அடுத்து ஒரு குட்டி போட்டு ஒரு ஜெனரேஷனை கொடுக்குது. அந்த யானை அடுத்து ஒரு குட்டி போட்டு ஒரு ஜெனரேஷன் கொடுக்குது. அடுத்து அந்த யானை ஒரு குட்டி போட்டு இப்படியே கொடுத்துக்கிட்டே போகுது. இப்ப அந்த யானை இறந்துருச்சு அப்படின்னாலும் அந்த யானையோட மெமரியில என்னெல்லாம் இருந்துச்சோ அது வந்து இப்ப பிறந்த குட்டிக்கும் அந்த மெமரிஸ் வந்து இருக்கும். யானைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அந்த பல ஜென்ம ஞாபகங்களை கடத்தக்கூடிய தன்மை இருக்கும். இப்ப நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம், யானை வந்து மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல வந்து ரொம்ப அட்டூழியம் செஞ்சுச்சு, அந்த யானைய வந்து விரட்டணும் வச்சோம் அப்படின்லாம் நியூஸ் வரும். அது வந்து பார்த்தா குட்டி யானையா தான் இருக்கும், ரொம்ப வயசான யானையாலாம் இருக்காது. ஆனா அந்த யானை வந்து அதோட காடுகள்ல தண்ணீர் பஞ்சம் வரும்போது எந்த பக்கமா போனா நமக்கு தண்ணீர் கிடைக்கும் அப்படிங்கிறது அதோடைய மூதாதையர்களோட மைண்ட்ல சேவ் ஆனது அப்படியே இதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அதோட மூதாதையர்கள் எந்த பாதையில போய் எந்த இடத்துல தண்ணி எடுத்தாங்களோ அதே பாதைய அது கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த வறட்சி வரும்போது தானாவே அது ஊருக்குள்ள வந்து அந்த பழைய இடத்துக்கு போக முயற்சி பண்ணும். நாம தான் நடுவுல வீடுகளை இப்ப வந்து கட்டிட்டோம். ஆனா அது வந்து பல ஜென்மமா அந்த பாதையில தான் அந்த குறிப்பிட்ட காலத்துல தண்ணிக்காக அது வந்து போயிருக்கு. அப்ப இந்த மாதிரி யானைக்கு உரிய அந்த அறிவு எப்படி தொடர்ந்து வருதோ அதே மாதிரி நம்ம உடல்லையும் இந்த மூலாதாரம் தான் என்ன பண்ணோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பிறந்து என்ன வினைகள் எல்லாம் அனுபவிச்சோமோ செய்தோமோ அந்த கர்ம பதிவுகள்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே நம்மளுடைய மூலாதாரத்துல வந்து அடங்கி இருக்கும். அது அப்படியே அடுத்து நம்ம இந்த பிறவி எடுக்கும்போது நமக்கு கொடுக்கும். அந்த வினைக்கு ஏற்ற மாதிரி தான் நாம இப்ப வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம சயின்ஸ்ல வந்து போன் மேரோல நம்மளுடைய டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் இருக்கு. நமக்கு நம்மளுடைய போன ஜெனரேஷன்ல அவங்க என்னெல்லாம் நோய்களை அனுபவிச்சாங்களோ அது அப்படியே நமக்கு டிஎன்ஏவா வரும், அதெல்லாம் போன் மேரோல இருக்கு அப்படின்னு சயின்ஸ் சொல்றத நம்ம நம்புறோம் இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம செய்த வினைகளும் இந்த மூலாதார சக்கரம் மூலமா நமக்கு வந்து அப்படியே அந்த பிறவிகள் தோறும் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த யானைக்கும் நமக்கும் இந்த முதல் சக்கரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த சதுரம் அப்படிங்கிற நிலபூதமான அதற்கு தொடர்புடைய யானைக்கும் நமக்கும் என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அந்த முதல் சக்கரத்துல இருக்கு. இப்ப நம்ம அமர்ந்த நிலையில சின்னதா சில பயிற்சிகள் செய்யலாம். கால்களை நீட்டி நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. உட்காந்துக்கலாம். திரும்ப ஒருக்க மூலாதாரத்தையும் விநாயகரையும் சேர்த்து பார்க்கலாம். விநாயகருடைய வேற வேற என்ன நம்ம யோசிப்போம் அப்படின்னா, விநாயகருக்கு மட்டும்தான் அந்த தும்பிக்கை இருக்கும், மற்ற கடவுளுக்கு எல்லாம் இருக்காது, விநாயகருக்கு மட்டும் இருக்கும். அந்த தும்பிக்கை அப்படிங்கிறது விநாயகருடைய மூக்கை தான் குறிக்குது. அந்த மூக்கு மட்டும் நீளமா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் அந்த மூக்கு வந்து உணர்த்துது. அப்ப இந்த இந்த உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், உடல் வந்து இறைநிலைய தேடி போகணும்னா அதுக்கு நம்மளுடைய சுவாசம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் மூக்கு மட்டும் அந்த மாதிரி தும்பிக்கை மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த மூக்கு வழியா வரக்கூடிய அந்த சுவாசம் தான் ரொம்ப முக்கியமான பயிற்சி, அதுதான் நம்ம உடலுக்கு தேவையான பயிற்சி அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் செய்தோம் இல்லையா, இடது சுவாசம் கவனிச்சோம், வலது சுவாசம் கவனித்தோம். அந்த இரண்டு சுவாசமும் மூலாதாரத்துக்கு போறத நாம வந்து உணர்ந்து பார்த்தோம். இப்ப இந்த இடது சுவாசம் வலது சுவாசம் இரண்டுக்கும் இல்லாம நடுவுல ஒரு சுவாசம் இருக்கும், அது வந்து சுழுமுனை சுவாசம். நம்ம இடது சுவாசத்துல நம்ம கவனிக்கிறோம், இடதுலே நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து குளிர்ச்சியா மாறும். அப்ப குளிர்ச்சியான தன்மை நம்ம உடல் மாறும்போது அதற்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகள் வரும். இப்ப நம்ம சுவாசம் வலதுலே வச்சிருக்கோம் அப்படின்னா உடல் சூடாகும். அப்ப அதற்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகள் உடலுக்கு வரும். நம்ம உடல்ல வந்து இரண்டும் எப்ப வெளியில சூடு இருக்கோ அப்ப இடது சுவாசம் வரணும், வெளியில எப்ப குளிர்ச்சி இருக்குதோ அப்ப வலது சுவாசம் இருக்கணும். இந்த மாதிரி சுவாசத்தை வந்து நாம சரியா வச்சிருக்கும் போதுதான் இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம அப்படியே அதை சரியா வச்சிருக்கும் போது இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மூன்றாவது சுவாசம் நமக்கு ஏற்படும் போதுதான்
நம்ம இந்த சக்கரங்கள் எல்லாம் கடந்து அடுத்த நிலை இறைவனோட போய் சேரக்கூடிய நிலை, இறைவனை பார்க்கக்கூடிய நிலை, நம்ம உடல்ல உள்ள இருந்து இயக்கக்கூடிய அந்த இறைவனை அடையிறது, அது எல்லாமே அந்த மூன்றாவது சுவாசம் நமக்கு நடக்கும் போதுதான் நமக்கு கிடைக்கும். அதை உணர்த்துறதுக்காக தான் அந்த விநாயகருக்கு இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கை, தும்பிக்கை சொல்லுது. இப்ப விநாயகருடைய அந்த 5 கரங்கள் உடையது அப்படின்னு சொல்றதே, விநாயகருக்கு மட்டும்தான் அந்த 5 கரம் இருக்கும். ஒரு கரத்துல என்ன வச்சிருப்பாரு அப்படின்னா, ஒரு கைதான் முன்னாடி அந்த அபய முத்திரை காமிச்சிருப்பாரு. எந்த பயமும் இல்ல அப்படிங்கறத சொல்ற மாதிரி ஒரு தொழில் அது செய்யும். நம்ம உடல்லையும் இந்த மூலாதாரத்துல எப்ப அடைப்புகள் இருக்கோ, நமக்கு மோஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி கழிவு நீக்கத்துல எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ, அப்ப நமக்கு மனதுலயும் நமக்கு நிறைய பயம் வரும். ஃபியூச்சரை பத்தின பயம், இல்லைன்னா பழசு நம்ம இழந்தது இத பத்தின பயம், இது கவலை, இது எல்லாமே முதல் சக்கரம் ஆரோக்கியமா இல்லைன்னா கொடுக்கும். இப்ப முதல் சக்கரம் ஆரோக்கியம் ஆயிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அந்த விநாயகருடைய ஆற்றல் இருக்கும். அப்ப நமக்கு இந்த பயம் இருக்காது. அந்த முத்திரையை காட்டுற மாதிரி ஒரு கை இருக்கும். இன்னொரு கையில அந்த பாச கயறுன்னு சொல்லுவோம் இல்லையா, யமதர்மன் நம்மள கூட்டிட்டு போறதுக்கு அந்த கயரை பிடிச்சு இழுப்பாருன்னா, அந்த பாச கயர் ஒரு கையில இருக்கும். நமக்கு இறப்பு ஏற்படுறதுக்கு காரணமே நம்ம போன பிறவில செய்த வினைகள், அது எல்லாம் இந்த உடல்ல கட்டப்பட்டிருக்கு. அந்த கயரை வச்சு கட்டப்பட்ட மாதிரியான ஒரு இருக்கிறனாலதான் நம்ம பிறக்கிறோம், இறக்குறோம், பிறக்கிறோம், இறக்குறோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. அந்த கயரை விடுவிக்கிறவர் நமக்கு. வினைகள் யாரு? மூலாதாரம் மூலமாதான் நமக்கு பிறவிகள் தோறும் வருது. அந்த வினைகள் கட்டப்பட்டிருக்கிறத அவிழ்த்து விடக்கூடிய தன்மை விநாயகருக்கு இருக்கு. நம்ம செய்யக்கூடிய மூலாதார பயிற்சி மூலமா நம்ம என்னைக்குனாலும் அந்த வினைகள்ல இருந்து, அந்த கட்டப்பட்ட கயர்ல இருந்து விடுபட்டுறலாம் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி அதுல பாச கயர் இருக்கும். அப்புறம் இன்னொரு கையில லட்டு வச்சிருப்பாரு. லட்டு சில இதுல கொலக்கட்டை தான். விநாயகர்னாலே கொலக்கட்டை தான். அந்த கொலக்கட்டை எப்படி இருக்கும்னா, வெளியில சுவை இருக்காது, சப்புன்னு இருக்கும். நடுவுல நல்ல இனிப்பு சுவை இருக்கும். அதுதான் கொலக்கட்டை உணர்த்துறது. இந்த உடலும் எப்படி இருக்கும்னா, வெளியில இருக்கிறது எல்லாமே சிற்றின்பம் தான். நம்ம கண்ணால தேடி போய் சில விஷயங்களை பாக்குறோம், காதால கேக்குறோம், இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்பங்கள். இது எல்லாம் எப்படின்னா, அந்த கொலக்கட்டையில இருக்கக்கூடிய அந்த வெளிப்பகுதி மாதிரி சுவையா இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது சுவை கிடையாது. உண்மையான அந்த இனிப்பு சுவை உள்ளுக்குள்ள இருக்கு. நமக்கு உள்ளுக்குள்ளதான் அந்த பேரின்பமான விஷயங்கள் நம்ம உடலுக்குள்ள இருக்கு. எப்ப நம்ம கண், காது, மூக்கு எல்லாத்தையும் அடைச்சிட்டு உள்நோக்கி நம்ம பயிற்சி பண்றோமோ, அப்பதான் அந்த உள்ள இருக்கிற அந்த இனிப்பு சுவை நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த பயிற்சிக்கு அடிப்படையா இருக்கிறது விநாயகர், மூலாதார ஆற்றல் தான். அதுக்காக தான் ஒரு கையில அந்த இத வச்சிருப்பாரு, கொலக்கட்டை வச்சிருப்பாரு. இன்னொரு கையில அருவாள் வச்சிருப்பாரு. அருவாள் அப்படிங்கிறது ஒரு ஒரு தைரியம், போர்த்தன்மை, இதெல்லாம் குறிக்கும். நம்ம என்ன பார்த்தோம்? மூலாதாரம் தான் வேர், அதுதான் மூலம், அதுதான் ஆதாரம்னு பார்த்தோம். ஒருத்தருடைய உடல்ல அது ஸ்ட்ராங்கா இருக்கு, வேர் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அந்த மரம் அசையாது, மரம் ஆரோக்கியமா இருக்கும். நமக்கும் அந்த வலிமை, அந்த தைரியம் எல்லாமே எது கொடுக்கும்னா மூலாதாரம். ஒருத்தருக்கு மூலாதாரம் ஆரோக்கியமா இருக்குன்னா அவங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லயே பார்ப்போம். நம்ம ஒரு விஷயத்துக்கு உடனே அழுவோம், அதையே நினைச்சு கவலைப்படுவோம். ஆனா அவ எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கா, எதையும் கண்டுக்க மாட்டேங்கிறாளே. எப்படின்னா, இயற்கையாவே அவளுடைய மூலாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த கவலையும் பயமும் அவங்களுக்கு வராது. அதை உணர்த்துறதுக்கு ஒரு கையில அந்த அருவாள், அந்த ஒரு ஆயுதம் இருக்கும். அடுத்து கடைசி கரம், 5வது கரம் தான் விநாயகருக்கே உரிய அந்த தும்பிக்கை. அந்த தும்பிக்கைக்குள்ள ஒரு கும்பம் வச்சிருப்பாரு. கும்பம் அப்படிங்கிறது அந்த கலசம், நம்ம அந்த கடவுளுக்கு நிகரான ஒரு இது. நம்ம கோயில்ல மேல வைக்கிறது தான் அந்த கும்பம். நம்மளுடைய உடல்லையும் அந்த கும்பம் அப்படின்னு சொல்றது 7வது சக்கரம் மேல இருக்கு. அதுலதான்
இறைநிலை இருக்கு. ஆனா இந்த விநாயகர் எங்க இருக்காரு? கீழே இருக்காரு. அவர் மனசு வச்சு நம்ம அந்த சுவாச பயிற்சி, அந்த தும்பிக்கைய வணங்கி நம்ம பயிற்சி பண்ணோம்னா கீழே இருக்கிற நம்மளோட அந்த ஆற்றல் மேல போய் அந்த கலசத்தோட நம்மள வந்து இணைக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் வந்து அந்த கும்பத்தை வந்து வச்சிருப்பாங்க. இதுதான் யானையோட அந்த 5 கரத்தனை அப்படின்னு சொல்றதுக்கான பொருள். இந்த 5மே வந்து மூலாதாரத்துல இருக்கிற ஆற்றல் வந்து நமக்கு நடத்தி கொடுக்கும். அதனாலதான் விநாயகர் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னா வி பிளஸ் நாயகர். நாயகர்னா ஹீரோ. நாயகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நாயகன்னா ஹீரோ. பி அப்படிங்கிற இதை எதுக்கு சேர்ப்போம் அப்படின்னா அது ஒரு விசேஷமானது. இப்ப ஞானிகள்ல விஞ்ஞானிகள் வந்து அவங்க ஒரு தனி வகை, ஒரு வித்தியாசமானவங்க அப்படின்னு காட்டுற மாதிரி. நாயகன்லே விநாயகன் அப்படின்னா சாதாரண ஹீரோ கிடையாது. அடிமட்டத்துல இருக்கிற நம்மளுடைய ஆற்றலை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் தான் விநாயகர். அப்புறம் இன்னொரு பழமொழியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கள்ள கண்டா நாய காணோம், நாய கண்டா கள்ள காணோம். அந்த பழமொழியும் சொல்லுவது கள்ள கண்டா விநாயகரை காணோம். ஒரு சில கல்லை மட்டும் நம்ம பார்த்தோம்னா அதுல மறைந்திருக்கக்கூடிய விநாயகரை நம்மளால பார்க்க முடியாது. நாயை கண்டா கல்ல காண்டோன்பாங்க, விநாயகனை கண்டால் கல்ல காணோம். அந்த அந்த கல்லுல இருக்கிற விநாயகரை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து கல்லு கிடையாது. அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய விநாயகர் அப்படிங்கிறவரு மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல். அந்த ஆற்றலை நம்ம பார்த்துட்டோம், உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த உடல் இருக்காது. நம்ம அந்த ஆற்றலாவே மாறிடுவோம். நம்ம இந்த உடலையே நாம கவனிக்கிற வர நம்மளால அந்த விநாயகரை உணர முடியாது, அந்த ஆற்றலை உணர முடியாது. சின்னதா ஒரு பயிற்சி செய்துட்டு கிளாஸ முடிச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே விநாயகர் சதுர்த்திக்காக பார்த்தோம். கணபதி அப்படின்னு சொல்றதுதான் நம்ம விநாயகருக்கு நம்ம கொடுக்கிற பெயர். கண அப்படின்னா ஒரு கூட்டம், ஒரு போர் வீரர்கள் யாராவது அப்படி கூட்டமா இருக்காங்க அப்படின்னா அத வந்து கணம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப மரியாதையா இருக்கிறவங்களையும் கணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கணம் அப்படின்னா பொழுதையும் சொல்லுவோம். இந்த கணம் எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா அந்த கணம் அப்படிங்கிறது காலம். பதி அப்படிங்கிறது தலைவனை குறிக்கும். இது எல்லாத்துக்குமே தலைவனா இருக்கக்கூடியவன் தான் கணபதி. அத்தகைய தலைவன் நம்ம உடல்ல எங்க இருக்காருன்னா மூலாதாரத்துல இருக்காரு. அப்ப அவரு ஆரோக்கியமா இருந்தாதான் அவரை நம்ம வணங்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூலாதாரத்தை நம்ம நல்லா வச்சுக்கணும், மூலாதாரத்துக்கு தேவையான பயிற்சிகள் செய்யணும், அதுல நம்ம கவனத்தை வைக்கணும். அதுதான் இப்ப இந்த மூலாதாரத்தை கவனிக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு கணேச முத்திரை வந்து செய்யலாம். இந்த மூலாதாரத்தினுடைய நிறம் வந்து சிவப்பு நிறம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சிவப்பு வந்து எதை குறிக்குதுன்னா சூரியன்ல எப்ப சிவப்பு நிறம் வருமோ அதுதான் இந்த மூலாதாரத்துக்கான சிறந்த நிறம். அந்த நிறம் வரும்போது நம்ம பயிற்சிகள் செய்யலைனாலும் பரவாயில்ல, அந்த நிறத்துல உள்ள ஆற்றலை வந்து அந்த 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 மூலாதாரம் எடுத்துக்கிட்டு அதுவே அதை வந்து சரி பண்ணிக்கும். சூரியன் எப்ப சிவப்பு நிற கதிர்களை கொடுக்கும்னா அந்த விடிஞ்சும் விடியாமலும் இருக்க நேரம்தான் அந்த நிறம் வானத்துல வரும். அப்பதான் சூரியன் அந்த கதிர்களை வந்து தரும். அப்ப நம்ம எப்பெல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற அந்த பொழுதுல எந்திரிச்சு முழிச்சிருந்து நம்ம அந்த ஆற்றலை வாங்குறோமோ அதுவே வந்து நம்மளுடைய மூலாதாரத்தை வந்து சரி பண்ணும். இப்ப அப்படி கற்பனையா அந்த மூலாதாரத்தை நம்ம பார்க்கலாம். அந்த நிறம் நம்மளை சுத்தி இப்ப இருக்கிறது போலவும் அதை அந்த சக்கரம் வாங்குவது போலவும் நாம வந்து உணர்ந்து செய்யலாம். இப்ப நம்ம நிறைய நாள் ஓம் சாண்ட் பண்ணுவோம். ஓம்ங்கிற சத்தமே இந்த உடல் முழுவதையும் ஆரோக்கியம் பண்ணும் அப்படின்னு பார்த்திருக்கோம். இதுல மூலாதாரத்துக்கான சத்தம் என்ன அப்படின்னா லம். லம் சொல்லும் போதே அந்த மூலாதார சக்கரம் வந்து ஆரோக்கியமாகும். அந்த முதல் சக்கரத்துக்கான முத்திரை கணேச முத்திரை செய்யலாம். முதல் சக்கரத்துக்கான பயிற்சி அஸ்வினி முத்திரையோ மூலபந்தமோ. அஸ்வினி முத்திரை நம்ம முதைய செஞ்சுட்டோம் இல்லையா? இப்போ மூலபந்தம் செய்து பார்க்கலாம். 2 கைகளையும் நல்லா ரிலாக்ஸா
கைய வந்து இப்படி கொக்கி மாதிரி வச்சு வலது கை மேலையும் இடது கை மேலையும் ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சு இழுக்கவும் வேண்டாம், சும்மா தொடவும் வேண்டாம், லைட்டா ஜென்டிலா வைக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. நல்லா செஸ்ட் கிட்ட வச்சு இந்த ஷோல்டர் எல்லாம் நல்லா வச்சுட்டு கண்ணை அப்படியே மூடிருங்க. இந்த உடலையே நாம மறந்துடலாம். கையில தானாவே அந்த ஒரு அந்த முத்திரையோட உணர்வு இருக்கும். இப்ப கவனம் முழுவதையும் மூல ஆதாரத்துக்கு கொண்டு போகலாம். ஆசனவாய்க்கு பக்கத்துல கவனத்தை கொண்டு போங்க. இன்ஹேல் பண்ணுங்க. ஆசனவாய் ஜலவாய் பகுதி இரண்டையும் அப்படியே இறுக்கமா வச்சுக்கலாம். எப்போ உங்களுக்கு கஷ்டமா தெரியுதோ நீங்களா ரிலாக்ஸ் பண்ணலாம். எவ்வளவு நேரம் அப்படியே மூலபந்தத்துல இருக்க முடியுதோ இருக்கலாம். இப்ப கற்பனையா சிவப்பு நிறத்தை மட்டும் பாருங்க. நம்ம உடலுக்கு வெளியேயும் சரி, உடலுக்கு உள்ளேயும் சரி, ஒரு சிவப்பு நிறம் மட்டுமே இருக்கிறத உணர்ந்து பாருங்க. நல்லா இன்ஹேல் பண்ணுங்க. மூச்சு காற்று அந்த சிவப்பு நிற ஆற்றலை உடல் முழுவதும் பரவ செய்யறத உணர்ந்து பாருங்க. எங்கெல்லாம் கழிவுகள் அடைப்புகளா நம்ம உடலை இயக்க விடாம சிந்திக்க விடாம இருக்கோ அது அனைத்தையுமே அந்த சிவப்பு நிற ஆற்றல் கீழ் நோக்கி கொண்டு வந்து மூலாதாரத்துக்கு கழிவு நீக்கம் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு கொண்டு வரத உணர்ந்து பாருங்க. இப்ப இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும்போது லம்ங்கிற சத்தத்தை அப்படியே மனசுக்குள்ளே சொல்லி பாருங்க. ஏன்னா மூலபந்தத்துல இருக்கும்போது வாய் விட்டு சொல்ல நமக்கு கஷ்டமா தெரியும். மனசுக்குள்ளே லம் சொல்லி பாருங்க. இன்ஹேல் லம். மெதுவா கைகள்ல உள்ள முத்திரைய ரிலாக்ஸ் பண்ணிட்டு மூலபந்தத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உணர்ந்து பாருங்க. அந்த சிவப்பு நிற ஆற்றல் உடல் முழுவதும் போறத உணர்ந்து பாருங்க. அப்படியே கைய மாத்தி வச்சுக்கலாம். இடது கை மேல வலது கை கீழே. அதே மாதிரி செஸ்ட் கிட்ட வச்சு லாக் பண்ணி நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கலாம். சுவாசத்தை கவனிங்க. அந்த சிவப்பு நிறத்துல மூலாதாரத்துல ஒரு தாமரை பூ இருந்தா எப்படி இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா விரிந்தா எப்படி இருக்கும், அது விரியும் போதுதான் அந்த சக்கரம் ஆரோக்கியமா இயங்குது அப்படிங்கிறத உணர்ந்து பாருங்க. திரும்பவும் இன்ஹேல் பண்ணி அப்படியே மூலபந்தத்துக்கு வரலாம். ஆசனவாய் ஜலவாய் மட்டும் இறுக்கமாக்கிடலாம். பிரீத்திங் நார்மலா இருக்கணும். இப்ப நம்மளுடைய கண்ணு காது மூக்கு அனைத்துமே மூலாதாரத்துக்கு போகணும். உள்ள போகணும், வெளியில போக கூடாது. கவனத்தை அப்படியே உள்ள கொண்டு போறோம். கற்பனையா அந்த சிவப்பு நிறத்தை பாருங்க. 4 இதழ்களோட அந்த தாமரை அப்படியே மலர்ந்து இருக்கிறத உணர்ந்து பாருங்க. இன்ஹேல் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும்போது மனசுக்குள்ள லம் சொல்லி பார்க்கலாம். அந்த கணபதிக்கே உரிய அந்த ஆற்றல், அந்த ஹீரோ மாதிரி நம்ம கற்பனையா பார்த்த அந்த ஆற்றல் உடல் முழுவதும் எழும்பி வருவதை உணரலாம். இன்ஹேல் லம். மெதுவா சுவாசத்தை உணர்ந்து பாருங்க. உடல் முழுவதும் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கவனிங்க. கைகள்ல உள்ள முத்திரையை மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிட்டு சுவாசத்தை உணர்ந்து பாருங்க. இப்ப கைகள் இரண்டையும் நெஞ்சுக்கு நேரா நமஸ்கார முத்திரா. எந்த எண்ணமும் இல்லாம, எந்த நிறத்தையும் பார்க்க வேண்டாம், எதுவுமே இல்லாம ரிலாக்ஸா வச்சுட்டு ஓம் சாண்ட் பண்ணலாம். உடல் முழுவதும் ஆரோக்கியமாகி இருக்கிறத உணரலாம். இன்ஹேல் க்ளோசிங் பிரேயர். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடல் ஆலயம் வள்ளல் பிறனார்க்கு வாய்கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலாமணி விளக்கே. கைகள் இரண்டையும் மெதுவா உரசுங்க.
அடி முதுகு தண்டுல வச்சு உணர்ந்து பாருங்க. நாம இன்னைக்கு செய்த பயிற்சி முழுவதுமே முதல் சக்கரம், மூலாதாரம், இங்க இருக்கக்கூடிய சக்கரத்துக்கான பயிற்சிகள் செய்தோம். திரும்ப கைகள் இரண்டையும் நல்லா உரசுங்க. கண்கள்ல வைங்க. உடல் முழுவதும் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கவனிங்க. கண்களை திறந்து உள்ளம் கைகளை பாருங்க. இந்த உடலையும் உயிரையும் எனக்கு அளித்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த யோக கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. நீங்க எதுவும் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம். இல்ல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்ல விநாயகரை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நல்ல பயிற்சி. நன்றிமா. வினக்தி இருந்த கருத்து டிஃபரெண்ட். அதோட உண்மையான தத்துவத்தை இன்னைக்குதான் நான் கேட்டிருக்கேன் உங்கள்ட்ட. அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 5 கையிலயும் இருக்கிற ஒவ்வொரு இதுக்கும் நீங்க சொன்ன விளக்கம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி நன்றி மேம்.